கடந்துதான் பட்டாளி சொந்தங்கள் தலைமுறை நலனுக்காக கூடுமா நாடு. மாமல்லம் கடற்கரையே மக்கள் கடலாகணும், மாவீரன் கூட்டம் முன்னு நாடே சொல்லணும். வங்காள விரிகுடாவே வைகாலாக மாறணும், பன்னிய வம்ச கொடி பானை மோதணும். கிழக்கு ஆசியா கண்டத்தையே நம்ம முன்னோர்கள் ஆண்டாங்கடா, அடிமை போல் கைகட்டியே நாம வாழ்வதே அவமானண்டா. சிங்கப்பூர்ல நம்மள அன்புபடி அழைக்கிறார், உனக்கு எனக்கு சேர்த்துதான் ஓய்வின்றி உழைக்கிறார். யாருடா நீ யாருடா, ஓ வரலாற பாருடா. போருடா இது போருடா, உன்னை வெல்வதிங்க யாருடா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்கமாரை புற. Download ShareChat. சரித்திரத்தின் பக்கங்களில் இருந்து காணாமல் போன ஒரு வீரன். இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே கடகடன்னு நடுக்க வச்சது ஒருத்தன். அவர் ஒரு மாவீரன். துரோகங்களெத்தனையோ கண்டிருப்பான் தலைவன். Download ShareChat. நாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாபலிபுரத்துல ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம். மாநாடு சமூக நீதி மாநாடு. அதுக்கெல்லாம் அவசியம் நீங்க வாங்க. நாங்க நடத்துற நோக்கம் என்ன? 19% ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி, 30% பிசி, 20% எம்பிசி, மொத்தம் 69% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. 19%ல எஸ்சி 18%. அவங்களுடைய உட்பிரிவு எவ்வளவு தெரியுமா இருக்காங்க? 78 பேர் இருக்காங்க. எஸ்சில 1% ரிசர்வேஷன், அவங்களுடைய உட்பிரிவு 36 பேர் இருக்காங்க. எம்பிசி இருக்கு, எம்பிசில 115 சமுதாயங்கள் இருக்கு. பிசில 143 பிரிவுகள் இருக்கு. பிசில அந்த பிசில யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாநில அரசு எடுக்கிற, மத்திய அரசு எடுக்கிற கணக்கெடுப்பு ஒரு 5 கேள்வி தான் கேட்பாரு. மாநில அரசு எடுத்தா 75 கேள்விகள் கேட்பாரு. அதான் உண்மையான சமூக நீதி. Download ShareChat.